தோழியிடம் ரூபாய் 50 லட்சத்தை கொடுத்து ஏமாந்த பெண் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 58 வயது மதிக்கத்தக்க பெண்மணி வள்ளி என்பவர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லால்குடி அகிலாண்டேஸ்வரி நகரில் வசித்து வரும் வள்ளி என்கின்ற பெண்மணி அவருடைய தோழி சந்திரா என்பவரின் மகளின் மருத்துவ படிப்பு செலவிற்காக 50 லட்சம் ரூபாய் கடனாக தந்ததாகவும் அந்த பணத்தை திருப்பி கேட்டதற்கு அவர்கள் கொலை மிரட்டல் விடுவதாகவும் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். காவல்துறையினரின் தீவிரமான கண்காணிப்பையும் மீறி ஒரு பெண் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்றது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது. இப்போ எடுத்தால் லாஸ் ஆயிரும், 3 மாதம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னிச்சு. அவங்களும் அது படிப்பு மெடிக்கல் கார்டு சீட்டு மீன் ஃபஸ்ட்டு வருஷம் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் கார்டு சீட் கிடைக்கல, மார்க் கம்மியாக இருந்துச்சு. இப்போ 2வது வருஷமும் மார்க் கம்மியாகிடுச்சு. இப்போ 2வது வருஷமும் அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு. இந்த 2வது வருஷமும் நான் மெடிக்கல் கார்டு சேர முடியலனாக்கா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என் ஃப்ரெண்டில் செகண்ட் இயர் போயிட்டாங்க, கொடுங்க ஆண்டி, நான் பொறுப்பு, பத்திரம் இருக்குது என்கிட்ட, பத்திரத்தை அந்த பொண்ணு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு, நான் அடைக்கிறேன் ஆண்டி, பயப்படாதீங்க ஆண்டி, வீடை விற்று கொடுத்துருவோம் நாங்கள் நினச்சி. அவங்க வீட்டுக்கார் வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. அவரும் ஃபோன் பண்ணி சொல்லுவார், செல்லத்துறேன் கொடுங்க மேடம், நாங்கள் கொடுத்துருவோம், ஏமாற்ற மாட்டோம்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்தேன். இப்போ நடுக்காய் வரைக்கும் பணம் 10 லட்ச ரூபா எது கட்ட உடனே வரும். 10 லட்ச ரூபா கொடுங்க மேடம், 10 லட்ச ரூபா வேணும், உடனே 5 லட்சம் கேட்கும், 10 லட்சம் கேட்கும், 2 லட்சம் கேட்கும். அப்புறம் வீடு 5 வீடு இருக்குது, 4 வீடு ஒத்தி பணம் வச்சுருந்தேன் பேங்கில் பையன் கல்யாணத்துக்கு, அதையும் வாங்கிக்கிச்சு. கேட்டால் என்ன நடராஜபுரத்தில் குடுகுடுப்பக்காரன் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து வீட்டில் பூஜை பண்ண வைக்கிறது. அது கையை பிடிச்சி தான் பேச, கையை தடவி விட்டுரும், எது பண்ணாலும் கையை தடவி விட்டுரும். நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்குறோம். அவங்க வீட்டு மாடியில் இருக்கிற பொண்ணு 21 லட்ச ரூபா கொடுக்கணும். நாங்களே டாக்குமெண்ட்டே பார்த்தோம். அந்த பொண்ணு டெய்லி அழுகும். 3 பத்திரம் 6 18 லட்ச ரூபாய் காட்டுச்சு. பொத்தி பணம் 3 லட்ச ரூபா, 21 லட்சம். அப்புறம் அவங்க வீட்டுக்கார் கொரோனாக்கு வந்தவர் ரவுண்ட் பண்ணிட்டார். அண்ணன் தம்பி கூட்டிகிட்டு வந்து வீடு எழுதி தரையா பணம் தரையானார். 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த பொண்ணு மாடியில் இப்போ குடி இருக்குது. இன்னொரு அம்மா ஜிக்கின்னு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. அவங்க புனிதன்ட்ட கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்த மோசடி பண்ணுறது. பணம் கேட்டால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது. நாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தோம், அசிங்கப்பட்டு உட்காந்துருந்தோம் ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறதுன்னு. இப்போ தினமும் ஸ்டேஷன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஸ்டேஷன் அழிஞ்சிட்டு இருக்கேன். சரின்னு அப்புறம் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? 3 வருஷம் கழிச்சு தரேன்னுச்சு. 3 வருஷம் வரைக்கும் தரேன்னுச்சு. கொடுத்துருவேன்னு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தீங்க. இப்போ கொடுக்க முடியாது. என்ன சார் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்களா? புகார் கொடுத்தேன். இங்கே வந்தோம் நான் கலெக்டர் ஆஃபீஸ். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் லால்குடி ஸ்டேஷன் கொடுத்தோம் சார். கொடுத்தீங்க. நடவடிக்கை எப்படி இருந்துச்சுங்க? அது கேளுங்க, கொஞ்சம் இறக்கிங்க, மைக் இறக்கி. ஓகே. லால்குடி ஸ்டேஷனில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு எஸ்பி ஆஃபீஸில் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சீதாராமன் விசாரித்தார். எனக்கு எல்லாம் நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் காட்டினேன். இந்த வள்ளியம்மா அவனுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க, எல்லாம் இருக்குது, கரெக்டாக கொடுக்குற வழியை பாருமான்னாங்க. அவன் சீதாராமன் என்ன பண்ணுறேன் பாரு, நான் எங்கள் பெரிய ஆளாக கையில் இருக்குன்னுச்சு. அப்படியே வந்து தெருவில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டும். சீதாராமன் பெரிய ஆளாக நான் என்ன பண்ணுறேன் பாருன்னுச்சு. அடுத்த 2 நாள் அவருக்கு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவர் கீழே வீடு, மாடியில் ஆஃபீஸ் ரூம் இருந்துச்சு. அப்புறம் அவர் மாடிக்கு ஏறவே இல்லை, காலில் பேண்டேஜ் போட்டு படுத்துட்டார். அப்புறம் நாங்களும் போய் இந்த கேஸுக்கு தொந்தரவு பண்ண வேணாம் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஒரு 4 மாதம் கழித்து இன்ஸ்பெக்டர் பிரபு சார் விசாரித்தார். அவர் சொன்னார், வள்ளியம்மாவில் எழுதி வச்சுருக்கிறாங்க, ஒரு பேங்க் பாஸ்புக் கொண்டு வாங்கன்னாரு. கொண்டு வாங்க சொன்னதுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டார், அவர் எங்கள் மேலே விட்டுட்டார். இப்படி கேஸ் வந்து முடிய ஸ்டேஜுக்கு வரும், நல்லா ஃபைனலாக அவர் கொண்டு வருவாங்க. அப்புறம் எங்கேயும் ப்ரெஷர் வந்துடும், அப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிரபு சார் எங்கள் மேலே 10 பேர், நானே எங்கள் சின்னம்மா மேலாம் கேஸ், எஃப்ஐஆர் கேஸு. சுருக்கமாக சொல்லுங்க. அது சொல்ல எங்கள் 7 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் கேஸு. தம்பி அன்னை பணம் கேட்க போனாங்க, தம்பி ஒய்ஃபு அண்ணன் எஃப்ஐஆர் கேஸ் போட்டாங்க லால்குடியில். அது தெரியவே இல்லை. அவங்க பேரில் வழக்கு போட்டாங்களா இல்லையா? எங்கள் பேரில் மதுரை கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்து அவங்க பேரில் வழக்கு போட்டாங்களா இல்லையா? நீங்க புகார் கொடுத்தீங்கல்ல? ஆமா. உங்களுடைய எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. அவங்க பேர்ல எஃப்ஐஆர் எங்கேயோ ஏதாவது பெரிய ஆளும் தெரியுதுங்க. அந்த மாதிரி பெரிய ஆளுங்களும் தெரியும், பெரிய ஆளுங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு வந்தீங்க? ஒரே ஒன்று சொல்லிடுறேன். அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அப்படியே இருந்திருக்கு 2 வருஷமா. எங்களுக்கு தெரியவே இல்லை, எங்களை கூப்பிட்டு விசாரிக்கல, கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கல. எங்கள் லாயர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு. 22 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. 22 அக்டோபரில். 24 எங்கள் லாயர் அனுப்புகிறாரு. அப்போ அவங்க லாயர் என்ன பண்ணுறாரு, வள்ளி மேலே எஃப்ஐஆர் கேஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு முடிக்க சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் பணம் தரோம்.
அப்புறம் போய் ஸ்டேஷனில் போய் கேட்டால் எஃப்ஐஆர் 9 பேருக்கு மேலே இருக்குது. லால்குடி ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. ஸ்டேஷனில் எல்லாரும் அந்த அம்மா மேலே. இப்போ மாவட்ட ஆட்சியர் இங்கே வந்தேன். நம்ம எஸ்பி சார் சொன்னார், நம்ம இங்கே இருக்கிறவங்க நம்ம எஸ்பி சார்கிட்ட கொண்டு கொடுமா நாங்கள் இன்னைக்கே போமானாரு. நல்லா இங்கே எல்லாம் கோஆப்ரேட் நல்ல மாதிரி. சரி, அதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? அன்னைக்கு வந்து எஸ்பி சார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க தானே வந்தீங்க. ஏன் அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்தீங்க? என்ன சார் இப்போ திருப்பி போக சொல்கிறாங்க சார் என்னைய. எத்தனை தடவை சார் நான் போகிறது? வந்தேன் இங்கே போன மாதம் வந்தேன். இப்போ நடந்த நிகழ்வு சொல்லுங்கம்மா. இப்போ போன மாதம் வந்ததுக்கு இப்போ அவ்வளோதான் மேடம். இந்தாண்ட இப்போ திருப்பி என்ன வருண்குமார் சார்ட்ட போங்க. அவர் ப்ரொமோஷன் அவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க சார். என்னங்க என்னாச்சு? வணக்கம் 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 வணக்கம். மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா பேசு மேடம், ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுக்கிறேன். என்னம்மா பிரச்சனை? மேடம் என்ன பிரச்சனை? என்ன உங்களோட மனசு என்ன படுதோ அதை மட்டும் சொல்லுங்க. ஃப்ரெண்டு சார், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதெல்லாம் வேணும் சொல்லுங்க. அவங்க மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து பணம் கேட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் வீடு ஒத்தி வச்சிருந்த பணம் பையன் கல்யாணத்துக்கு வச்ச பணம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. திருப்ப கொடுக்க முடியாது, உடனே என்ன வேணும் பண்ணிக்க. 5 வருஷம் படிப்பு முடிச்சிருச்சு மணக்குள நாயர் காலேஜில். அந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பத்திரமெல்லாம் எடுத்து பொண்ணு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. நான் கடை அடைக்கிறேன் ஆண்டி அந்த எடுத்து வாங்கின்னு. இப்போ கொடுக்க முடியாது, உடனே என்ன வேணும் பண்ணிக்க. உனக்கு எல்லா ஆம்பளைங்க இருக்காங்க உனக்கு கேட்கறதுக்கு. உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர் என்ன? யாருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க? என் ஃப்ரெண்டு சந்திரான்னு ஒருத்தர். அவங்க எந்த ஊர்? அவங்க லால்குடி. அதற்காக இப்போ இங்கே வந்து மனு கொடுத்ததுன்னா மனு கொடுத்த பிறகு என்ன பண்ணீங்க? எல்லா ஸ்டேஷனும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஆஃப் பண்ணி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்தீங்களா? சம்பந்தப்பட்டவங்க காவல் நிலையத்தில் கொடுத்தீங்களா பெட்டிஷன்? எல்லாம் லால்குடி காவல் கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, திருச்சி எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்தாச்சு, தஞ்சாவூர் எல்லா ஊரும் கொடுத்தாச்சு. எங்கே கொடுத்தீங்க? எனக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க, பணம் அனுப்புறது எல்லாம் பார்த்து எனக்கு கிளியராக பேசுவாங்க. பட் எங்கேருந்து அவங்க ஃபோன் வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ கேட்டால் சொல்லுது ஒரு ஐஜி இருக்காரு, 3 ஜட்ஜு இருக்கிறாங்க. இப்போ லால்குடி கோர்ட்டில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் மேலே கேஸ் போட்டுருந்துச்சு, பணம் கொடுத்து 10 பேருக்கு மேலே கேஸ் போட்டுருந்துச்சு. எஃப்ஐஆர் இருக்கிறது எனக்கு சொல்ல கிடையாது. 2 வருஷமாக ஸ்டேஷன்லேயே வச்சுருக்குறாங்க. அப்புறம் எங்கள் லாயருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அப்போ தான் அவங்க லாயர் சொல்கிறாரு எஃப்ஐஆர் வள்ளிமேடு இருக்குன்னு. போய் கேட்கறதுக்கு ஆமாம் 2 வருஷமாக இருக்குது. எங்களுக்கு விசாரிக்க வேண்டாமா சார்? இப்போ விசாரிக்கல. அப்புறம் கோர்ட்டுக்கு அனுப்புனா அந்த ஜட்ஜி என்ன பண்றாரு, 22 எஃப்ஐஆர் இப்போ அனுப்புறீங்கன்னு அவர் அனுப்புறாரு. இதனை விளையாட்டு கட்டிக்கிறாங்க சார் எல்லாரும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் போலீஸ்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவருக்கு கோர்ஸ் கேட்டா தம்மா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐஜி தெரியும், மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பொண்ணு ஐஜி பொண்ணு ஃப்ரெண்டு, 3 ஜட்ஜே தெரியும். அந்த ஜட்ஜி வாய்தா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 3 வயதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதான். அந்த லால்குடி ஜட்ஜி என்ன பண்றாரு, வாய்தா டிசம்பர் 30, பிப்ரவரி 7, பிப்ரவரி 10 ஏன்னா கோர்ட்டு கேஸ் போட்டுருவோமா? எதுக்கு சார் அப்போ வக்கீல் இருக்கு, சிம்பிள்லாம் இருக்கிறது எங்கள் உதவிக்கு தானே சார். ஒன்றும் ஆம்பளை ஒன்று என்ன பண்ண முடியும்? தர முடியாது. இப்போ மாவட்ட நான் விடாது, அம்மா விடாது. விசாரிக்க போனாங்க, போலீஸ் உள்ள தள்ளிடுவேன். கையை பிடிச்சிட்டு தான் உள்ள, என் தம்பி போகிறான், கையை பிடிச்சிட்டு தான் உள்ள தள்ளிடுவேன். கையை பிடிச்சிட்டு தான் உள்ள தள்ளிடுவாங்க. யாரும் கேட்க போனாங்கன்னா, பணம் கொடுத்தது ஏன் பிடிச்சலன்னு கேட்க போனாங்கன்னா கையை பிடிச்சிட்டு தான் உள்ள தள்ளிடுவோம். போலீஸ் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணுறது. போலீஸ் லால்குடி ஸ்டேஷன்லாம் எஸ்பி ஆஃபீஸில் வந்து புதன்கிழமை நான் கொடுத்துட்டு போனேன். எஸ்பி ஆஃபீஸர் நான் வெள்ளிக்கிழமை ஒரு வாரத்தில் வருவேன். அதுக்குள்ளே நியூஸ் போயிடுச்சு லால்குடி ஸ்டேஷன். வெள்ளிக்கிழமை அவங்க கூப்பிட்டு எழுதி வாங்குறாங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தீங்க. வரேன் சார். அதற்கப்புறம் இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ நான் சாகுற வழியே இல்லை, வருமான வழி இல்லை. இந்த பணத்தை தீ கொடுத்துருக்கேன். 33 லட்சம் ரூபா பணம். அந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பேப்பர் இருக்கு. பொண்ணு கையெழுத்து போட்டுச்சு, பிரச்சனை பண்ணாமல் பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு மெடிக்கல் காலேஜ் பொண்ணு கையெழுத்து போட்டுருக்குது. இப்போ என்னதான் பண்ணுறது சொல்லுங்க, எங்கே தான் போடுறாங்க? இப்போ என்ன என்ன
விசாரணை அனுப்பிச்சு விசாரணை பண்ணி பத்து வாங்கி இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாங்க? நல்லபடியா யாரும் பயப்படக்கூடாது, ஐடிக்கு பயப்படக்கூடாது, ஜட்ஜுக்கு பயப்படக்கூடாது. நியாயமா பேசி நாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்க பாஸ்புக் பணம் வாங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பேசி எங்களுக்கு பண்ணணும். இதுக்கு மேலே 5 வருஷம் அலையிறேன் சார், 5 வருஷம் அலையிறேன். நாளை எங்கள் அம்மா இந்த 3 இப்போ பொண்ணு கூட கேட்டாங்க, பொண்ணு கூட ஏமா 2 ஏமாடு நடவடிக்கை எடுத்து நம்ம நடவடிக்கை வாங்கணும். பூத்தில் எடுக்கல இப்போ தான் வந்தேன்.